வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பி மத்தாப்புங்க. கம்பி மத்தாப்புலேயே இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதை தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து அந்த கடையில் வந்து பார்த்தேனுமே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய கொலாவாக இருந்துச்சு, எனக்கே வித்தியாசமாக தெரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க அந்த கம்பி மத்தாப்பு. பாருங்களேன், இது வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டருங்க, ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே, இதை வந்து உள்ளே ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து 5 பீஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொலா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு இருக்கும். அப்போனா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்படியே நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம நைட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கம்பி மத்தாப்பை எடுக்க போகிறோம். அப்பா, அதில் உள்ள செம்பு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய கம்பி மாதிரி இருக்குங்க. அப்பா, எவ்வளோ பெரிய கம்பி மத்தாப்புன்னு பாருங்க, செம்ம பெரிய கம்பி மத்தாப்பில். இதை வந்து பிடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது சாயாமல் இருக்கிறதுக்காக அந்த கம்பியோட குவாலிட்டி வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அவ்வளோ தடிமனாகவும் இருக்குது. இருங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்பாடா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5மே டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5மே டிஃப்ரெண்ட் இதில் வந்து பொரியும். பா, எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். கம்பியை வச்சோம்னா அது வந்து அவ்வளோ மடங்காது, அந்த லெவலுக்கு இருக்குது. செமையாக இருக்குல்ல? இதை உங்கள்கிட்ட பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நைட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்க்கும்போது தான் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதாங்க அந்த கம்பி மத்தாப்பு. பாருங்களேன், அதோட குவாலிட்டி வந்து கம்பியோட தடிமனை பாருங்கள், செம்ம இதாக இருக்குது, அவ்வளோ தடுசாக இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கம்பியோட லென்த்தை பாருங்கள், பெய்கிட்டே இருக்கும். இது எவ்வளோ நேரம் பொரியுதுன்னு டைமிங் முதற்கொண்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டைப்பில் வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்களா. இது ஏதாவது ஒரு கலராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டப் டப் டப்னு அடிக்கிற மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இதை பாருங்களேன், டப் டப்னு அடிக்கிற மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இதுனா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பீசஸ் தான், இது வந்து தெரிக்கும் டப் டப் டப்னு. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 இது சேர்த்து ஆப்பில் தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம நைட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கம்பி மத்தாப்பு பாருங்கள். இதை நைட்டு வந்து வெடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து நைட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். சரி, ஓகே, எடுத்துக்கலாம் நம்ம. மிக்ஸ் கம்பி, ஆமாம், கலர் கம்பி எல்லாமே இருக்குங்க, கலந்து வச்சுருக்காங்க. 5மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ளதுங்க. இது ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம், எடுத்துக்கோ. இது தெரிக்கும், எலக்ட்ரிக்கல் மாதிரி. அதுக்கடுத்து நான் சாதா கம்பி ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 கம்பி தாங்க இன்றைக்கி இப்போ ட்ரை பண்ண போகிறோம். நார்மலாக உள்ளது. இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும், நம்ம வீடியோ டைமிங்கில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே, இதை வந்து பொருத்தி வச்சுக்கலாம். நம்ம சாட்டையில் பொருத்தி வச்சுக்கிறோம். சாட்டை பிடிக்க மாட்டேங்குது, ஈரம் பட்டுருச்சு. எங்கள் ஊரில் கொஞ்ச நாளாக மழை அதிசயமாக. சரி, ஓகே, பிடிக்க வச்சாச்சு. இரு வைக்கிறேன். செமங்க. நம்மளுக்கு கிரீன் கலருங்க, செமையாக இருக்குல்ல? கிரீன் கலர் இது ப்ளஸ். செமங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. 2 ஒட்டி வச்சா ஒட்டினா வைக்க வேண்டாம். இது வந்து க்ரீன் கலர், இது விளாட்லாம் நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாங்க செம்மையாக இருக்குது. ஸ்பார்க் வந்து தெரிக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து பக்கத்தில் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், இதை பாருங்கள். ஐயோ, பெரிய கம்பினால இதாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. டைமிங் வந்து ரொம்ப நேரம் ஆகும் பாருங்க. செம்ம இதாக இருக்குங்க, லுக்கு வந்து செம்மையாக இருக்கு, அப்படியே அடிச்சுக்கிட்டே வருது.
இப்போ வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பியே வந்து வளையுது பாருங்க. அது நான் கொஞ்சம் ஆட்டிட்டேன். ஆட்டினால வளைஞ்சிருக்கா இல்லைன்னா வளைஞ்சிருக்காது. அதுவும் இல்லாமல் ஸ்பார்க் வந்து இது வருது அப்படின்னா ரொம்ப வந்து அந்த ஹீட் ஆகும். ஸோ அதனால கூட வளையும். இது அவ்வளோ வளையல. சமயங்க ரொம்ப டைமிங் வந்து ரொம்பவே இருக்குது. இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு வந்து எவ்வளோ நேரம்னாலும் வந்து வச்சு நீங்களாட்ட வெடிக்கலாங்க. ஸோ கம்பி மத்தாப்பு ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து நான் ட்ரை பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய கம்பி மத்தாப்பு பயங்கரமாக இருந்துச்சுங்க. டைமிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபேமிலியில் யாராவது அம்மா அப்பா அவங்களுக்குனா இந்த மாதிரி கம்பி மத்தாப்பத்தை வந்து ட்ரை பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பெருசாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வருதுங்க. நல்லா இருக்குது. அந்த ஸ்பார்க் வந்து தெரிச்சிக்கிட்டே வர்றது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லா சிவகாசி மக்கள் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் அடுத்த வருஷம் வந்து ஃபேக்ட்ரி டூர் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த தடவை வந்து 2-3 இதில் வந்து பேசினேன். ஆனால் வந்து டைமிங் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கணும். நான் ரொம்ப லேட்டாகி கேட்டனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து என்னால் சரியாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. அடுத்த வருஷம் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவகாசி மக்கள் வந்து கஷ்டப்பட்டது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இதில். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வரப்போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 75 சென்டிமீட்டர் கம்பி வந்து வெடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.